நிறைய பேர்த்துடைய கனவு என்னன்னா, தனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும். என் பேர்ல ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த வீட்ட வந்து கட்டக்கூடிய கட்டிட தொழிலாளிய இதுவரைக்கும் நீங்க வந்து அதிகமான ஒரு யூடியூப் சேனல நீங்க பார்த்துருக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கட்டிட தொழிலாளி அவர்கள நம்ம வந்து நேர்காணல் எடுக்கலாம். ஸோ இந்த கட்டிட தொழில் வந்து எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்ட்டு. ஐயா வணக்கங்க. உங்க பேருங்க? முருகேசன். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஐயா இந்த கட்டிட தொழில நீங்க கத்துக்கிட்டு? வேலைக்குன்னு வந்து 28 வருஷம் ஆச்சு. ஆ. மேசனானது வந்து 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷம்னா இப்போ உங்களுக்கு வயசுங்க? எனக்கு வயசு 43. 43. எந்த வயசுல நீங்க வந்து இந்த தொழில கத்துக்க ஆரம்பிச்சீங்க? 13 வயசுல. 13 வயசு. இந்த தொழில கத்துக்கணும்னா ஆரம்பத்துல நம்ம வந்து எதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? சிட்டாளு வேலைக்கு வந்தது. ஆ. அப்போ நான் வரும்போதே எனக்கு 15 ரூபா சம்பளம். ஆ. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சிட்டாளாக இருந்து அதுக்கப்புறம் மம்டியாள் வேலைக்கு வரும்போது 80 ரூபா கொடுத்தாங்க. அந்த மம்டியாள் வேலை செய்யும்போது தான் அப்புறம் மேசன இது அப்படியே கரண்டி எடுத்து அடி சொல்லுவாங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் அடிச்சு பழகுனால தான் வேலை பழகும். வேலை பழகும்போது அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேசன். சிட்டால் வேலைனா என்னென்ன வேலைகள் அதில் வருங்க? சிட்டாள் வேலைன்னா மணல் ஜலிக்கிறதுங்க, மணல் அளந்து போடுறது, அவங்க கேட்குற பொருள் கலவை எடுத்து கொடுக்கறது, செங்கல் எடுத்து தர்றது, மட்டக்கோழி ஜாமான் என்ன கேட்குறாங்களோ எல்லாம் எடுத்து கொடுப்போம். நீட்டாக அப்புறம் கீழே உழுக்கிறதெல்லாம் வலிச்சு சுத்தமாக நீட்டாக வச்சுக்கோம். இது வந்து மேஸ்திரி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கீழே நீங்கள் வேலை செய்யணும். மேசன் வேலையில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அது நம்ம கலவை மம்டியாளுக்கு போட்டு கொடுத்துருவோம், நம்ம எடுத்து கொடுக்கறது தானே கைக்கு.